அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அநாத சிநேகத்தினாலே எங்களை நேசிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்தில் இருக்கிற அன்புகள் எல்லாம் மாயே சுவாமி. உம்முடைய அன்பு எப்பொழுதும் மெய்யான அன்பு ராஜா ஆண்டவரே. அந்த அன்புக்குள்ளாக ஆண்டவரே எங்களையும் எங்கள் சபையும் ஆண்டவரே சபை பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய அன்புக்குள்ளாக கொண்டு வந்து நிறுத்தி ஆண்டவரே இன்றைக்கு தாசனை மறைத்து ஆண்டவரே அப்பா நீங்க பேச போறீங்க ராஜா ஆண்டவரே. அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் ஆண்டவரே அப்பா உம்முடைய திருப்பந்திக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆயத்தப்படுத்தும்படியாக ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினாலே சுத்திகரிக்கும்படியாக வார்த்தையினாலே சுத்திகரிக்கும்படியாக ஆண்டவரே அப்பா பிதாவே இந்த நாளிலே ஆண்டவரே தகுதி உள்ள பிள்ளைகளை நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீரே அவரை மறைத்து பேசுவீராக நாங்கள் கேட்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். Hallelujah.
தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு தந்த வசனம் given word from God for our concentration. ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். Genesis chapter 24. ஆதி ஆகமம் 24. 24th chapter of Genesis. 23, 24, 25, 26 ஆகிய 3 வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். 23 to 26. நீ யாருடைய மகள், நீ யார் உடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும். எனக்கு சொல்ல வேண்டும். நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் உங்கள் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடம் உண்டா என்றான். இடம் உண்டா என்றான். அதற்கு அவள் நான் நாகோருக்கும் மில்காலுக்கும் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னதுமன்றி எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனும் வேண்டிய மட்டும் இருக்கிறது, ராத்தங்க இடமும் உண்டு என்றார். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த வார்த்தைகளை என் தேவன் எனக்கு கொடுத்தார். சற்று சபையோர் தலை நிமிர்ந்து கவனிக்க வேண்டும். நான் உங்களை கிறிஸ்துவின் அருகே நிறுத்தி அவருடைய வல்லமையின் ஆளுகைக்குள் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் உங்களுக்கு சொல்லும் இந்த தேவாதி தேவன் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் ஒரு அற்புதங்களை தேவன் வைத்திருக்கிறார். அங்கேதான் ஒரு ஆவிக்குரிய உண்மையான திருச்சபை உருவாக்கப்பட்டது. The true spiritual church, எலியேசர் என்கிற ஒரு தேவ மனிதர், a man of God, Eliezer, ஆபிரகாமுக்கு உடன் ஊழியனாய் இருந்தார். ஆபிரகாமுடைய எல்லா போக்குவரத்தையும் கவனித்த மனிதன். அப்பொழுது ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு ஒரு திருமணத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து தன்னுடைய மகனுக்கு பெண் பார்க்கும்படி எலியேசரை அனுப்புகிறார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எலியேசரை அனுப்புகிறார். எலியேசர் அங்கே போகிறார். போகும் பொழுது ஒரு தண்ணீர் துறவண்டை நிற்கிறார். நன்றாய் கவனிக்க வேண்டும். அந்த தண்ணீர் துறவண்டி நின்று ஒரு ஜெபம் செய்கிறார். என்ன ஜெபம் செய்கிறார்? ஆண்டவரே, என் எஜமானின் தேவனே, என்னை நடத்தி வந்தவரே, இதோ நான் தண்ணீர் துறவண்டை நிற்கிறேன். இந்த ஊர் பெண் தண்ணீர் மொள்ள வரும் பொழுது என்னிடத்தில் 10 ஒட்டகங்கள் இருக்கிறது. நானும் தண்ணீர் குடிக்க வேண்டும். ரொம்ப தூரத்தில் நான் களைப்படைந்து பிரயாணப்பட்டு வந்திருக்கிறேன். நான் இந்த இடத்தில் நின்று எனக்கு தண்ணீர் மொண்டு வார்க்க வேண்டும் என்று சொல்லுகிற பெண் எவ்வளோ, அவள் எனக்கு தடையில்லாமல் மொண்டு வார்த்தால் அது என் எஜமானனாகிய உம்முடைய ஊழியக்காரனுக்கு நியமித்தவளாய் இருக்க கடவுள் என்றான். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லணும். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனிடத்திலிருந்து 10 ஒட்டங்கள் அங்கே இருக்கிறது. இந்த 10 ஒட்டங்கள் 10 கற்பனை 10 கட்டளைகளை மகிமைக்குரியதாய் காணப்படுகிறது. நான் சற்று உங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம் 24, 13, 14 அதை பின்வருமாறு அழகாக விளக்குகிறது. அந்த விளக்கும் பொழுது அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த நேரத்திலே புருஷனை அறியாத ஒரு கன்னிப்பெண் வருகிறாள். மிகவும் அழகான ஒரு உண்மையான ஆவிக்குரிய ஆதி திருச்சபை அங்கேதான் உருவானது. ஆனால் ஒன்று, எலியேசர் அங்கே போய் கேட்கிறார். நம்முடைய தாயாகிய ரெபெக்காள் வெறும் குடத்தை எடுத்துக்கொண்டு துறவையில் இறங்கி தண்ணீரை நிரப்பிக் கொண்டு வேலை வருகிறாள். ஆனால் வரும் பொழுது வெறுமனையாய் வருகிறாள். அவள் மேலே ஏறும்போது நிரப்பிக் கொண்டே இருக்கிறாள். அது என்னத்தை வெளிப்படுத்துகிறது? ஒரு ஆவிக்குரிய அபிஷேகத்தை நிரப்பிக் கொண்டு ஒரு உண்மையான பாத்திரத்தை இது வெளிப்படுத்துகிறது.
overflowing experience. நான் உங்களை கிறிஸ்துவின் அருகே வைத்து நீங்கள் ஒரு ஆவிக்குரிய பரிபூர்ணமான ஒரு திருச்சபையாக இருக்க வேண்டும் என்று சரீரமாகிய கிறிஸ்துவின் சபைக்கு நீங்கள் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். You should be a pure virgin of God to get all the blessings from God. ஆவிக்குரிய முதல் சபையாக நல்ல பரிசுத்தமான ஒரு சபையினுடைய தாய் சபையாக உருவாக்கப்படுவதற்கு நம்முடைய தாயார் நிரப்பிக் கொண்டு வருகிறாள். Our mother filled her life for the spiritual church. இந்த வேத வசனத்தை சற்று கவனித்து Look பாருங்கள். at the word of the Lord. ஆனால் அவன் தண்ணீர் துறவண்டை அந்த விண்ணப்பங்களை செய்கிறார். He offered his prayer near the water. ஆதியாகமம் 24:16 சொல்லுகிறது, Verse 16 அந்த பெண் புருஷனை அறியாத கன்னியும் அழகான மகளாய் இருந்தாள். She was a very fair. குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வருகிறாள். ஒட்டங்களுக்கு முண்டு வார்த்தாள். எல்லாம் முடிந்தது, Everything is over. எல்லாம் முடிந்து விட்டது. Everything is over. அப்பொழுது Then அந்த தேவ மனுஷன் that servant of God அரை சேக்கல் எடை உள்ள கம்மலையும் 10 சேக்கல் எடை உள்ள கைக்கு கடகமாகி வலையலையும் கொடுத்தான். கொடுத்து விட்டு கேட்டான், நீ யாருடைய மகள் எங்களுக்கு சொல்லும் என்றார். whose daughter you are. அதற்கு நான் இன்னாருடைய பேத்தியும் இன்னாருடைய பரம்பரையில் வந்து பெத்துவேலின் மகள் என்று சொன்னாள். She explained about her genealogy. அப்பொழுது எலியேசர் அவளை பார்த்து கேட்கிறார். Eliezer said, என்ன கேட்கிறார்? ராத்தங்கு உங்களிடத்தில் இடம் உண்டா என்று கேட்டார். you have a room to stay as here. கரங்களை தட்டி அப்பாக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. ராத்தங்குவதற்கு உம்மிடத்தில் இடம் இருக்கிறதா என்று கேட்டாள். Is there room is thy father's house for us அதற்கு to lodge? மெய்யான சபையை உருவாக்கின மனவாட்டி She was a bride to make a true church. நம்முடைய தாயாகிய ரெபெக்காள். Rebecca the mother. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. அவள் சொன்ன பதில் She replied. 25வது வசனங்களை வாசிக்கலாம். 25. எங்கள் இடத்தில் வைக்கோலும் தீவனமும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது. கரங்களை தட்டி அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன விசுவாச கைத்தட்டு, பலத்த கைகளை தட்டி. Let us all glad. அவர் கேட்கிறார், இந்த இரவு நான் தங்குவதற்கு இடம் இருக்கான் கேட்கிறார். In thy father's house for us to lodge in. நம்முடைய தாய் ரட்சிக்கப்பட்டவள் அல்ல. She was not a saved woman. நன்றாய் வேதத்தை அறிந்தவள் அல்ல. She did not know scripture. ஆனால் ஒன்று தேவனுடைய முன்குறிப்பு அங்கே இருந்தது. She was elected by God. கரங்களை உயர்த்தி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. முன்குறிப்பு இல்லாமல் போனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை எடுக்க முடியாது, பிடிக்க முடியாது, மனவாட்டியாய் மாற It முடியாது. was a predestinated seed unless we cannot climb the blessings of God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே அந்த தாயானவள் சொல்லுகிறாள், முன்பின் தெரியாதவரை பார்த்து. She said to a person, அதற்கு அடையாளம் என்ன? அவள் காதுகளில் இருக்கிற கமல், the jewels on அவள் her கைகள் ears இருந்த கடகங்கள். and jewels on her இதை பார்த்துவிட்டு யோசிக்கிறாள், and she confused. நம்முடைய தகப்பன் கூட இவ்வளவு செய்யவில்லையே, Even her father not gave இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு செய்திருக்கிறாரே such a great என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், she said, வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் எங்களிடத்தில் இருக்கிறது என்றாள். sufficiently both the straw and all the things you need. ஒரு மெய்யான திருச்சபையானது, True church, ஒரு மனவாட்டியானது, ஒரு சபையாகிய ஆவிக்குரியானது நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவது, வேண்டிய மட்டும் கர்த்தர் அங்கே வைத்திருப்பார். the Lord will give sufficient blessings. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஒரு வாரத்துக்கு வேண்டியதை வைத்துவிட்டு இரண்டாவது வாரத்துக்கு தள்ளி விடுகிற தேவன் அல்ல. There is no shortage at all on that house of God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு புறஜாதியில் இருக்கிற ஒரு மகள் அவளை சொல்லுகிறாள், வேண்டிய மட்டும் இருக்கிறார். Gentile woman says we have both straw. அங்கேதான் ஆவிக்குரிய ஒரு திருச்சபையை தேவன் கட்டி எழுப்புகிறார். உண்மையான இடத்திலே தேவனுடைய ஆசீர்வாதம் வேண்டிய மட்டும் இருக்குமா? God built a spiritual church in that place. True spiritual church will be overflow. கரங்களை உயர்த்தி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் ஒரு பெரிய நற்சாட்சி. That is a good witness. விசுவாசம் என்கிறது நம்பப்படுகிறவைகள், Faith is a confidence காணப்படாதவைகள். but unseen. ஆனால் தாயார் எப்படி போக போறன்னு தெரியாது. ஆனால் அவள் இடத்தில் இருக்கிற அந்த ஆவிக்குரிய அனுபவத்தை அவள் வெளிப்படுத்துகிறாள். வேண்டிய மட்டும் இருக்கிறது She என்றாள். did not know about her future even though she revealed about her blessings. வைக்கோலும் இருக்கிறது, We have straw தீவனம் இருக்கிறது, and food, உமக்கு இடமும் இருக்கிறது, room to lodge in, ஆனால் but வேண்டிய மட்டும் இருக்கிறது. sufficiently we have. அப்படின அர்த்தம் என்ன? Meaning, போதுமான அளவுக்கு எங்களிடத்தில் இருக்கிறது we have என்கிறார். sufficient blessings for கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. வேதம் சொல்லுகிறது, Listen. போதும் என்கிற மனதோடு கூடிய தெய்வ பயம் மிகுந்த ஆதாயம். fear of God with sufficient mind is enough. அநேகருடைய வாழ்க்கையில் இந்த மனம் இல்லாததனால தான் தேவனுடைய ஆசீர்வாதம்
ஆசீர்வாதங்கள் தடைப்படுகிறது. Many are unsatisfied, so the blessings of the Lord will never ever come in their நாம் ரெண்டு நினைவோடு கூட குந்தி 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 நடக்கிறோம். Many times we are halting between too many opinions. ஆனால் ஆசீர்வாதம் இல்லாமலே இருக்கிறோம். There is no blessings in all. போராட்டத்தின் நடுவில் இருக்கிறோம். Among the struggles, சஞ்சலத்தின் நடுவில் இருக்கிறோம். among the sorrows. என் அருமையான மகனே மகளே, உனக்கு வேண்டியதெல்லாம் அவர்கிட்ட இருக்குது. Your blessings stored in உனக்கு His. வேண்டிய சுகம் அவர்கிட்ட இருக்கிறது. Sound health is there. உனக்கு வேண்டிய ஆசீர்வாதம் அவர்கிட்ட இருக்கிறது. Blessings is there. உனக்கு வேண்டிய சந்தோஷம் அவர்கிட்ட இருக்கிறது. Joy is there. உனக்கு வேண்டிய அற்புதம் அவரிடத்தில் இருக்கிறது. Miracle is there. ஆனால் நம்முடைய தாயாகிய ரெபெக்காள் சொல்லுகிறார் எலியேசரை பார்த்து, வேண்டிய மட்டும் எங்களிடத்தில் இருக்கிறது Our என்றாள். mother Rebecca replied to him, we have both straw and provide enough and room to lodge in. இந்த கர்த்தர் உங்களை பார்த்து Today சொல்லுகிறார், the Lord says, என் அன்பு பிள்ளைகளே, Children of என்னுடைய மனவாட்டிகளே, my bride, என் மனவாளிகளே, my bridegroom, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், let me say என்னிடத்தில் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் இருக்கிறது. I have sufficient things for you. கரங்களை தட்டி ஒரு அழையா சொல்லுங்களேன். Praise be to God. தாயார் நிரப்பிக் கொண்டு ஏறி வருகிறாள். She filled her picture and ஆனால் 10 ஒட்டங்களுக்கு வார்த்தால் for to 10 camels, சடைக்கவே இல்லை, not சோர்ந்து போகவில்லை. No tired and 10 weary. ஒட்டங்கள் குடிக்க குடிக்க ஊற்றிக் கொண்டிருந்தாள். poured out until the camels அவன் செய்த drank. ஒரே ஒரு ஜெபம், She offered one. என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனுக்கு ஸ்தோத்திரம் I என்றார். praise the Lord of God my master. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போது எலியேசர் கேட்கிறார், And this servant said, நான் ராத்தங்க இடம் இருக்கிறதோ? do you have a room to lodge in? அவள் சொன்னாள், She said, வேண்டிய மட்டும் எங்களிடத்தில் இருக்கிறது என்றார். sufficiently we have a room to ஒரு lodge in. உண்மையான ஆவிக்குரிய அனுபவம் A true என்னவென்றால், spiritual experience. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் அவரிடத்தில் இருக்கிறது. Your stored blessings in the Lord. நீ அதை சுதந்தரிக்க ஆயத்தமாயிரு. Prepare yourself to climb. ஒருவேளை நீ வெறும் பாத்திரமாய் Maybe இருக்கலாம், you're empty vessel. இன்றைக்கு அதை நிரப்பிக் கொண்டு ஏறி வா. Today, fill your vessel and உன்னை come up. கர்த்தர் ஆசீர்வதிக்க The காத்திருக்கிறார். Lord is waiting to bless உன்னை you. நடத்த காத்திருக்கிறார். To lead you. உன்னை பயன்படுத்த காத்திருக்கிறார். To use you. உன்னை மகிமைப்படுத்த காத்திருக்கிறார். glorify you. கர்த்தர் எவனை மகிமைப்படுத்த சித்தமானாரோ Whom shall the Lord அவர்களை அவர் glorify? மகிமைப்படுத்தி இருக்கிறார். Glorified them. கரங்களை தட்டி தேவனுக்கு Let us all clap. பக்கத்துல கை கொடு சொல்லுங்கள், Take your hand and say, என் வேண்டியதெல்லாம் கர்த்தர் the செய்வார். Lord will fulfill my desires. ஒரு அல்லேலூயா. Hallelujah. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in Christ. இஸ்ரவேல் ஜனங்கள் People of Israel, எகிப்திலே அடிமைகளாய் இருந்த பொழுது under the clutches of slavery of Egypt, தேவன் மோசேயை the கூப்பிடுகிறார். Lord called Moses. மோசஸ், Moses, என் ஜனங்களின் கூக்குரலை I கேட்டேன், heard their cry. அவருடைய விண்ணப்பத்தை கண்டேன், I heard their supplications. அவர்கள் புலம்பி அழுகிறார்கள், I heard their lamentation. ஆலோட்டிகள் நிமித்தம் விடுகிற கூக்குரலை நான் கேட்டேன், Cry for the taskmakers. அவர்களை எகிப்திலிருந்து அழைத்து வா என்றார். Bring out them from Egypt. அதற்கு சில அடையாளங்களை ஆண்டவர் காண்பித்தார். He showed some signs for them. இதையெல்லாம் அவன் பார்த்தான். He watched over. கடைசியாக Finally, ஆண்டவரை பார்த்து சொன்னான், he said to God, ஆண்டவரே, Lord, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன். I am slow in speech. தேவாதி தேவனுக்கு முன்பு அவ்வளவு தைரியமாய் போய் சொன்னான். Boldly he said before the Lord. எகிப்தின் மந்திரங்களை, சாஸ்திரங்களை, கல்விகளை கற்று அறிந்த மனிதன், He learned all the tactics of Egypt. ஒரே மனிதனாக எத்தியோப்பியை சிறைபிடித்த மனிதன், He overpowered the மிகப்பெரிய Egyptians. பலசாலி. Mighty man. அவன் சொல்லுகிறான் தெய்வத்தை He பார்த்து. said to God, அதற்கு தேவன் என்ன சொன்னா தெரியுமா? what is the answer of God? ஆண்டவரே, நீ யாரையாவது அனுப்பும் God, என்றான். you send somebody, Lord. நன்றா பேசுங்கள் அனுப்பும் என்றான். Send some good அதற்கு speaker. ஆண்டவர் சொன்னார், Lord said, நீ தான் போகணும். you should go. நீ பேச வேண்டியதை நான் உனக்கு சொல்லுவேன். I will teach you what I have to teach. கரங்களை தட்டி ஒரு அலலையா சொல்லுங்களேன். Amen. நீ பேச வேண்டியதை உனக்கு நான் போதிப்பேன். I will teach you what to உனக்கு teach. வேண்டியது என்கிட்ட இருக்கு. I have sufficient for you. உனக்கு வேண்டியது என்கிட்ட இருக்குது. Sufficient for you. நான் சொல்றப்போ I am telling you, go. நீ எதை பேசணுமோ அதை கூட அவர்கிட்ட தான் வச்சிருக்கிறார். I mean, even your words are in ஒரு His அல்லேலூயா sight. சொல்லுங்களேன். Amen. பலத்த கைகளை தட்டி. Glory be to God. நிறைய பேர் படபடன் பேசுவாங்க, Many will speak, தவறாகிவிடும். maybe commit error. அந்த நேரத்தில் சொல்றான், Even that ஆண்டவரே வேற யாராவது அனுப்பும். send somebody, Lord. ஆண்டவர் சொன்னாரு, Lord said. அந்த நேரத்தில் அவன் மேல கொஞ்சம் கோபம் முட்டவராய், He despised and become anger. உன் சகோதரனாகி. Your brother, வாசிக்க கேட்போமா? shall we? யாத்திராகம் 4:15. அப்பொழுது கர்த்தர் அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. 4:12 சொல்றாரு, Exodus. நீ என்ன பேச வேண்டியது அதை உனக்கு நான் போதிப்பேன். I will teach you what you have to. சபைக்கு நீங்க வந்த ஒருத்தர் பார்த்தா சந்தோஷப்படணுங்க. If you come to the church, share your பிரைஸ் greetings லார்ட் to others. சிஸ்டர்னு சொல்லணும். Say praise Lord. சபைக்கா வந்திருக்கிற Are you coming to the church? தேவ பக்கத்தில் நாம் நிற்கிறவளாய் இருக்க வேண்டும். We should stand next by God. தேவன் பட்சமாய் நாம் வாழ வேண்டும். Live with God. அதனால தான் தேவன் ஆசீர்வதிப்பார்.
then only the Lord bless you. இந்த வேதத்தை சற்று கவனித்து பாருங்கள், எவ்வளவு அழகாக சொல்லுகிறது. How beautiful it is. அவன் நன்றாய் பேசுவான் என்று அறிவேன், அவன் உன்னை சந்திக்கும் போது உன் இருதயம் மகிழும். நீ அவனோட பேசி நீ அவனோட பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. அவன் வாயின் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நான் உன்னுடைய வாயிலும் இருந்து அவனுடைய வாயிலிருந்தும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். Amen. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். God. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, எனக்கு என்னென்ன வேண்டியதோ அவர்கிட்ட இருக்குது. வேண்டியதோ அவர்கிட்ட. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம வரும்போது யோசிச்சுட்டே வருவோம், We may இப்படி confuse இருக்குமா? அப்படி இல்ல. உனக்கு இன்னது தேவை என்பது முன்பே பரமபிதா அறிந்திருக்கிறார். Heavenly Father knows everything about you. கரங்களை உயர்த்தி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால தான் அங்கே ரெபெக்காள் ஆவிக்குரிய ஒரு முதல் திருச்சபையினுடைய பரிசுத்தமாட்டி சொல்லுகிறார், எலியேசரை பார்த்து வேண்டிய மட்டும் எங்களிடத்தில் இருக்கிறது என்றார். Spiritual bride of the first church says we have sufficient. நம்முடைய ஜெபம் வேண்டிய மட்டும் இருக்க வேண்டும். We should pray at the best. நம்முடைய உபவாசம் வேண்டிய மட்டும் இருக்க வேண்டும். Our fasting also at the best. நீங்கள் போகும் பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்க, ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு வேண்டியதை கற்றுக் கொடும். Lord, teach me what I need. வேண்டியதெல்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது. Everything is in the Lord. ஒரு நாள் One day சிம்சோன் என்கிற ஒரு பலசாலி பிறக்கும் நாள் வந்தது. the day came, the birth of Samson the mighty man. அப்பொழுது Then சிம்சோனுடைய தாயினிடத்திலே போய் கர்த்தருடைய தூதனானவர் நிற்கிறார். angel of God stood near the mother of Samson. என கவனிக்க வேண்டும். Listen, நீ கர்ப்பவதியாயிருப்பாய், you will be conceived. உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், You will conceive. அவன் நசரேயனாக இருப்பான், He become Nazarene. மது அருந்த கூடாது, Not drink முடி wine, வெட்ட கூடாது, powder drinks. இதையெல்லாம் சொல்லிவிட்டு அந்த தூதன் போயிட்டான். Many laws and degrees. Then he went out. நல்லா கவனிக்கணும். இந்த மனுஷி போய் தன் புருஷனிடத்திலே சொல்லுகிறார். She shared to her husband. யாரிடத்திலே? To whom? மனோவா இடத்திலே. Her husband Manoah. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. இவர் என்ன செஞ்சார் தெரியுமா? What does he do? இந்த அம்மா சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு He heard இவர் என்ன பண்ணார் தெரியுமா? What does he do? வாசிக்க கேட்போமா? நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். Judges 13 verses 8. அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என் ஆண்டவரே, என் ஆண்டவனே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை கை தட்டியா. Praise God. என் தேவனாகிய ஆண்டவரே, Oh my Lord God. நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன விசுவாச கைத்தட்டு. Let's all clap. இத கத்து கொடுத்து நம்முடைய முற்பிதாக்களின் தகப்பனாகிய ஆபிரகாம், Abraham our father, teach us என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாதிருப்பதாக. the Lord not become angry. இன்னும் ஒரு விசை பேசுகிறேன். Once again let me 50 நீதிமான் 50. என் ஆண்டவனுக்கு கோபம் வராதிருப்பதாக. 40 நீதிமான் என் ஆண்டவனுக்கு கோபம் வராதிருப்பதாக. 30 நீதிமான். கடைசியாக இந்த ஒரே ஒரு விசை. Last time. அல்லேலூயா. Praise the Lord. ஆமென். Amen. அவன் கேட்கறான் பாருங்க, ஆவிக்குரிய அனுபவம் அதுதான். This is the spiritual experience. நீங்க போய் ஆண்டவர்ட்ட கேட்கணும், இந்த ஒரு விசை எனக்கு Once வெளிப்படுத்தும். again reveal your plan. மனோவா கேட்டான். Manoah said, அந்த தேவ மனுஷன் that man of God மறுபடியும் ஒரு விசை should come once again. எங்களிடத்தில் வந்து Come again. அந்த பிள்ளைகளை பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாரா. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Glory to God. அல்லேலூயா. தேவன் தான் கற்பிப்பார். The Lord should teach everything. எதற்கு? What for? வேண்டியதை கற்பிப்பார். To the need. அங்க பாருங்கள், Look at here. அங்கே பாருங்கள். Look at here. மனோவா தேவ மனுஷன், Manoah was a man of God. மனோவின் மனைவி தேவ மனுஷி. Wife also man of நசரேய விருதத்தோடு சிம்சோன் பிறக்க போகிறார். Samson going to born. ஆனா அந்த பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை வேண்டியதை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். Teach us what we shall do unto the child that shall be born. அதனால தான் அங்கே நம்முடைய தாயாகிய ரெபெக்காள் ஆவிக்குரிய அனுபவத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாள். ஆதி மெய்யான ஆவிக்குரிய ஆதி திருச்சபையாகிய தாய் சபை. True origin church teaches how to please God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் ஆவிக்குரிய அனுபவங்கள். நாம் எப்படி இருக்கிறோம் என்கிறது முக்கியமல்ல, It's not important how are we. எப்படி வாழுகிறோம் என்பதை கவனிக்கிறார் ஆண்டவர். Important how
we are living. எனக்கு ஒரு வாரத்து கொடுத்து விட்டார், அதன் பிறகு விட்டு விட்டார் என்று சொல்ல முடியாது. He gave one word, he left. வருஷம் 365 நாளும் உனக்கு அற்புதங்களை செய்து ஆசீர்வதிக்கிற தேவன். 365 days we need miracles and signs. 365 நாளும் வேண்டியதெல்லாம் அவர்கிட்ட இருக்கிறது. Amen. We have stored blessings. உனக்கு வேண்டியதெல்லாம் அவர்கிட்ட இருக்குது. உனக்கு என்ன வேண்டியதோ அவர்கிட்ட இருக்கிறது. அதை கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். ஓ என் அருமையான மகளே, மகனே, நீ என்னுடைய மகனாகனால், என்னுடைய மகளானால் வேண்டியது என்னிடத்தில் இருக்கிறது. If you are a true child of God, son of God, you get your blessings from God. நான் வேண்டியதை உனக்கு கற்றுக் I கொடுக்கிறேன். will teach you what you need. நான் வேண்டியதை உனக்கு சொல்லிக் I கொடுக்கிறேன். will teach you what நீ you எப்படி learn. வாழ வேண்டும் என்கிறது வேண்டியதை சொல்லிக் I will teach you கொடுக்கிறேன். how to live. நம்முடைய தேவன் கற்றுக் கொடுப்பதில் வல்லமை வாய்ந்தவர். God is a good teacher. இன்றைக்கு முடிவு செய்து கொள்ளுங்கள். ஆண்டவர், நேற்று வரை நீ எப்படி எனக்கு தெரியாது, Don't bother about இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள். தேவனே, எனக்கு வேண்டியதை எனக்கு நீ தர வல்லவராயிருக்கிறீர். You are a mighty God to give what I need. எனக்கு வேண்டியதை கற்றுக் கொடுப்பீர். Teach the requirement. எனக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் Give the blessings. என்னை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறீர். கரங்களை தட்டி அப்பாவுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள். ஒரு நாள் ஆண்டவர் சாமுவேலை கூப்பிட்டார். One day the Lord called Samuel. சாமுவேல், இங்கே வா என்றார். சாமுவேல் போய் நின்றார். Samuel stood before him. சாமுவேல் முகத்திலே துக்கம் இருந்தது. Under the grip of sorrow. தேவன் அவனை பார்த்து சொன்னார், ஏன்பா துக்க முகத்தோடு இருக்கிறாய்? Why your face is so faded? நான் தள்ளின சவுலுக்காக துக்க முகத்தோடு இருக்காதே. Are you worried about Saul? நீ புறப்பட்டு பெத்தேலுக்கு போ. Go to Bethel. அங்கே ஈசாயின் மகனை பலிவிருந்துக்கு அழை. Invite son of Jesse. அங்கே நீ செய்ய வேண்டியதை உனக்கு உணர்த்துவேன் என்றார். There I will teach you what you have to do. 1 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் Samuel 16. 3வது வசனங்களை வாசிப்போமா? Verses 3. ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக. ஈசாக்கே பலிவிருந்துக்கு ஈசாயை அழைப்பாயாக. அப்பொழுது அங்கே ஒரு பாருங்கள், நல்லா கவனிக்கணும். தீர்க்கதரிசி சாமுவேல். Samuel was a prophet. My son told me, ஒரு மாபெரும் தீர்க்கதரிசி சாமுவேல். Senior prophet. அப்போ சாமுவேலுக்கு வேண்டியது இருக்குமா இருக்காதா? Already Samuel was a experienced person, isn't it? ஆமா. இருக்குல்ல ஐயா, இருக்குமா இருக்காதா? கட்டாயம் இருக்கணும்ல. ஆண்டவர் ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக என்றார். Call Jesse to the sacrifice. வாசி மகளே, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லணும். Praise God. நீ சாமுவேலா இருந்தாலும் Maybe you're Samuel. செய்ய வேண்டியது என்கிட்ட இருக்குது. I will show thee what thou கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. இவன் சரீர வளர்ச்சியும் தோற்றத்தையும் பார்க்காத, Don't look the outer appearance. மனுஷன் பார்க்கிற பிரகாரமா நாம் பார்க்கிறது இல்ல. I will not see மனுஷன் the way of முகத்தை பாப்பான்னா இங்க பார்க்கறேன். man see the face, but I will see the heart. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. பலத்த கைகளை தட்டி. Let us all எத்தனை வரங்களை உடையவனாயிருந்தாலும் சரி, have a gifts. செய்ய வேண்டியது அவரே. Plans. வேண்டியதெல்லாம் அவர்கிட்ட இருக்கிறது. Plans and இங்கே ஒரு மகாபெரிய ஒரு அபிஷேகத்தின் சபையாக மற்றொரு அபிஷேகம் உருவாகிறது. next anointing and great church are. இதை எது வெளிப்படுத்துகிறது? இஸ்ரவேலை நடத்த வெளிப்படுத்துகிறது. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் இருந்த சத்துருக்களை அழிக்க வெளிப்படுகிறது. To wipe up the enemies against Israel. இந்த ஆயத்தம் அங்கே வெளிப்படுகிறது. The preparation is revealed here. கர்த்தர் சொன்னார், The Lord said, சாமுவேல், நீ செய்ய வேண்டியதை to do. நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். பாருங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். to do. அவர்தான் அறிவிக்கணும். He is a God to guide. ஒரு பிரசங்கமா அவர்தான் அறிவிக்கணும். Preaching means he should. ஜெபமா அவர் சொல்லணும். Prayer he should guide. எல்லாம் அவர் சொல்லணும். Everything he will guide. எல்லாம் அவர்தான் சொல்லணும். His guidance we need. நீ விசுவாசித்து அவர் சொல்லுவார். If you believe he will guide you. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை If காண்பாய் you believe you shall see the glory என்று of God. தேவன் மார்த்தாள் மரியாளை பார்த்து சொன்னார். Jesus said to Mary, கரங்களை தட்டி Martha, தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. விசுவாசித்தால் பார்க்க முடியும். If you believe you can see God. அதனால தான் நம்முடைய தாய் சொன்னாள், So our mother வேண்டிய மட்டும் எங்களிடத்தில் இருக்கிறது. we have sufficient. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், Today வேண்டிய மட்டும் இந்த திருச்சபையில் இருக்கிறது. in this church is என் sufficient. சரீரமாகிய சபையில் இருக்கிறது. Oh church, நீ அதை எடுத்துக்கொள்ள ஆயத்தப்படு. prepare yourself to climb. வேதம் சொல்லுகிறது. Bible says 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 10 வசனங்களை வாசிப்போமா? 1 chapter 5 verses 10. 1 ராஜாக்கள் 5:10. அப்படியே ஆம், ஈரான் சாலமோனுக்கு வேண்டிய மட்டும் கேதுரு மரங்களையும் தேவதாரு விருட்சங்களையும் கொடுத்து கொண்டு வந்தான். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. ஒரு சபைக்கு கட்டப்படுவதற்கு, மகிமை உண்டாக்கப்படுவதற்கு ஈராம் பாருங்க வேண்டிய மட்டும் கொடுத்து கொண்டே இருந்தான். To build the church he gave
cedar trees and all the trees to Solomon. உனக்கு என்னென்ன வேண்டுமோ அதை அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். He knows your requirements. வேண்டிய மட்டும் கொடுப்பார். Abundantly. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. That's what the Bible says. 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 40வது வசனங்களை வாசிப்போமா? 1 நாளாகமம் 12:40. இசக்கார் செபுலோன் நப்தலியின் எல்லை மட்டும் அவர்களுக்கு சமீபமாய் இருந்தவர்கள் கழுதையில் மேலும் ஒட்டகங்கள் மேலும் கோவேரி கழுதையின் மேலும் மாடுகள் மேலும் தின்பண்டங்களாகிய மா அத்திப்பழாடைகள் வற்றலான திராட்சை பழங்கள் திராட்சரசம் எண்ணெய் ஆடு மாடுகள் ஆகிய இவைகளை ஒரு மனுஷனுக்கு தேவைகள் need of somebody வேண்டிய மட்டும் sufficiently எல்லாவற்றையும் கொடுக்கிற ஆண்டவர். Is a God to give all. அதைத்தான் நம்முடைய தாய் சொன்னாள். That's what our mothers எலியேசரை பார்த்து, to the servant, ஐயா உம்முடைய 10 வட்டங்களுக்கு மொண்டு பார்க்கிறேன், உமக்கும் மொண்டு பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் கொடுத்த நகையை தன் கரத்தில் அந்த பரிசை பெற்றுக்கொண்ட போது அவன் கேட்கிறான், நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். நான் பெத்துவேலின் குமாரத்தி என்றாள். அப்போது அவன் கேட்டான், இன்று இரவு ராத்தங்க உங்களிடத்தில் இடம் இருக்கா என்று கேட்டான். அதற்கு அந்த தாய் சொன்னாள், வைக்கோலும் தீவனமும் நீங்கள் தங்குவதற்கு வேண்டிய மட்டும் எங்களிடத்தில் இருக்கிறது என்றார். என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் தகப்பனுடைய கை குறுகி போகவில்லை, செவி மந்தமாய் போகவில்லை, ஒருவனு கொடுத்து ஒருவனை தள்ளுகிறவல்ல, தம்மண்டை வந்த ஒருவனை புறம்பே தள்ளாதவர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார், வேண்டிய மட்டும் உலர்ந்த திராட்சை, மாவு, எண்ணெய், திராட்சை ரசம், ஆடு மாடுகள் எல்லாம் வேண்டிய மட்டும் இருக்கிறது என்று கர்த்தர் உனக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உன் வாழ்க்கையில எதெல்லாம் குறைந்திருந்ததோ அதை வேண்டிய மட்டும் அவர் உனக்கு கொடுப்பார். விசுவாசிக்கிறேன் சொல்லு 3 அல்லேலூயா சொல்லணும். நம்பிக்கையோடு கூட 3 அல்லேலூயா சொல்லணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய வேண்டியதை எனக்கு தருவார். உனக்கு என்ன வேண்டுமோ வேண்டியதெல்லாம் அவர்கிட்ட இருக்குது. ஒண்ணு இல்ல, நீ உன் அக்கவுண்ட்ல பணம் இல்லாத செக் கொடுத்தா செக் ரிட்டர்ன் ஆயிடும். ஏன்னா உன் அக்கவுண்ட்ல என்ன இல்ல, பணம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா பேங்க்ல பணம் இருக்கும், ஆனா உன் அக்கவுண்ட்ல பணம் இருக்காது. ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. என்னென்ன பாருங்க, செபுலோன் நப்தலி, வாசி அந்த வசனத்தை. இசக்கார் எல்லை மட்டும் அவர்களுக்கு சமீபமாய் இருந்தவர்களும். நல்லா கவனிச்சு பாத்தீங்களா? இதுல கழுதைகள் மேலும் ஒட்டகங்கள் மேலும் நல்லா கவனிக்கணும். அடுத்தது ஒட்டகம், கோவேரி கழுதைகள் மேலும். லிசன் பாருங்க, கழுதை வேற கோவேரி கழுதை வேற. மாடுகள் மேலும் தின்பண்டங்களாகிய. நல்ல கவனிங்க, இந்த 4 ஜீவன் மேல என்னத்தை வைக்கிறானா? தின்பண்டங்களை வைத்து மா அத்திப்பழாடைகள். நல்ல வரலடுங்க, மா சத்தமா சொல்லணும்மா. அத்திப்பழாடை, வற்றலான திராட்சை பழங்கள். வற்றலான, அதாவது காஞ்ச திராட்சை சொல்லுவீங்களே, வற்றலான திராட்சை பழாடை. ஆம், திராட்சை ரசம் 4, எண்ணெய் 5, ஆடு மாடுகள் 7 ஆகிய இவைகளை வேண்டிய மட்டும் ஏற்றிக்கொண்டு வந்தார்கள். ஆமென். இஸ்ரவேலிலே மகிழ்ச்சி உண்டாயிற்று. கையை தட்டியா. Glory be to God. இஸ்ரவேலிலே மகிழ்ச்சி. கரங்களை தட்டி இன்றைக்கு தீர்க்கதரிசனம் சொல்றேன், இன்று முதல் உனக்கு மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். மகிழ்ச்சி உண்டாயிருப்பதாக, மகிழ்ச்சி உண்டாயிருப்பதாக, தரித்திரம் ஓடுவதாக, சஞ்சலங்கள் ஓடுவதாக, தவிப்பு ஓடுவதாக, வியாகுலம் ஓடுவதாக, sickness flee away. வேண்டிய மட்டும். கரங்களை தட்டி அப்பா குரலையா சொல்லணும். அதைத்தான் யாத்திராகம் 14:23 வாசிப்போமா? நான் முடிக்க போகிறேன். யாத்திராகம் 16:23. அவன் அவர்களை நோக்கி கர்த்தர் சொன்னது இதுதான், நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு. நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு, கையை தட்டிங்க பார்க்கலாம், வேவிக்க வேண்டியதை வைத்து மீதியாய் இருக்கிறதை எல்லாம் நாளை மட்டும் உங்களுக்காக வைத்து வையுங்கள் என்றார்.
உங்களுக்காக வைத்து வையுங்கள் என்றான். யாத்திராகம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போமா? Verses 4. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை கையை தட்டி 3 அல்லேலூயா சொல்லணும். Praise God. வேண்டியது All people according to ஜனங்கள் போய் வேண்டிய மட்டும் வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக்கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லணும். யோவான் 6ஆம் அதிகாரம் 11வது வசனங்களை வாசிக்கலாம். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து, நல்லா கவனிக்கணும், நிமிர்ந்து பாருங்க. இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, முதலாவது செஞ்ச பாருங்க, அப்பத்தை எடுத்தாரு. இரண்டாவது ஸ்தோத்திரம் செய்து சீஷரிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். கையை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி, இன்றைக்கு அவர் உனக்கு வேண்டியதை கொடுக்க போகிறார். அதை நீ சாப்பிட்டு திருப்தி அடைந்து 12 கூடையோ 7 கூடையோ எத்தனை கூடையோ நீ எடுத்துக்கொண்டு போக போகிறாய். Today you will be satisfied. இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், Today the Lord says, வேண்டிய மட்டும் என்கிட்ட இருக்குது, we have sufficient, நான் உனக்கு கொடுக்கிறேன், I will give to நீ you. எடுத்துக்கிட்டு புறப்பட்டு போ. Time and go. அப்படி எழுந்து நிற்பீர்களாக. Immediately stand. வேண்டிய மட்டும் அவருடைய ரத்தம் இருக்கிறது, We have sufficient வேண்டிய bread. மட்டும் அவருடைய சரீரம் இருக்கிறது. Sufficient bread. ஓ ஆவிக்குரிய மனவாட்டியே, Spiritual bride, கிறிஸ்துவாகிய மனவாளன் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம். the blessings what the bridegroom. லூக்காவின் புத்தகம் 22ஆம் அதிகாரம். Luke 22. கரங்களை உயர்த்தி நில்லுங்கள். Let us all lift up your hands. 19 வசனங்களை 20 வசனங்களை வாசிக்கலாம். 19 and 20. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காகவே கொடுக்கப்படுகிறது, என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காகத்தான் சிந்தப்படுகிறேன், என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நீங்க கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, பரவேகால் தாயாகி ஆண்டவரே, அப்பா பிதாவே, ஆண்டவரே, எலியேசர் கேட்டபோது ஆண்டவரே, அப்பா என் தேவனுடைய வீட்டில் ஆண்டவரே வேண்டிய மட்டும் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா வைக்கோலும் தீவனும் ஆண்டவரே ராத்தங்க இடமும் உண்டு சொன்னது போல் ஆண்டவரே அப்பா மண்டையில் ஆண்டவரே நாங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அது எல்லாவற்றும் உம்முடைய உண்டு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு அப்பா திரளான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கீங்க ராஜா. ஆண்டவரே, 7 விதமான ஆசீர்வாதத்தை நாங்கள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஒட்டகங்கள் மேலும் ஆண்டவரே குதிரைகள் மேலும் ஆண்டவரே கழுதைகள் மேலும் கோபுர கழுதைகள் மேலும் ஆடு மாடுகள் மேலும் ஆண்டவரே திரளான ஆண்டவரே ஆசீர்வாதத்தை தேவன் எங்களுக்கு அனுப்பி கொடுத்து ஆண்டவரே இதனால் ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்கள் மகிழ்ச்சி உண்டானது என்று சொன்ன தகப்பனே ஆண்டவரே உம்மிடத்தில் வேண்டிய மட்டும் சகல ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிற தேவன் ஆண்டவரே எங்களுடைய ஏபி சபையில இன்றைக்கும் மண்டிலே ஆண்டவரே என் ஜனங்கள் உம்மிடத்தில் என்னெல்லாம் கேட்கிறார்கள் ஆண்டவரே அதையெல்லாம் கர்த்தர் வேண்டிக் கொள்வது எல்லாவற்றையும் தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த இடத்துல ராஜா ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே சரித்தியம் ரத்தத்தையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு வேண்டிய மட்டும் வைத்திருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே, அதை நாங்கள் வாங்கி புசிக்கும்படியாக எங்களை தகுதிப்படுத்துவீராக ஆண்டவரே. அதை நாங்கள் வாங்கி புசிக்கிற வேளையில் ஆண்டவரே எங்கள் சரீரத்தில் சுகங்கள் ஆண்டவரே எல்லா பலவீனத்தை நீக்கி ஆண்டவரே பலன் தந்து ஆண்டவரே அப்பா நீர் உம்முடைய ஆண்டவரே சரீரத்தை போல மாற்றுவீராக உம்மை போல மாற்றும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வைத்திருக்கிற ஆண்டவரே வேண்டிய மட்டும் வைத்திருக்க சரித்தையும் ரத்தத்தையும் ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்த ஆவினால் ஆண்டவரே ஆசீர்வதித்து ஆண்டவரே என் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு எடுத்து ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவன் கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதை நாங்கள் வாங்கி பயபக்தியோடு புசிக்க உதவி செய்வீராக ஆண்டவரே. நிறைய ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆமென். என் மக்கள் மகிழ்ச்சியோடு இன்று வாழ்ந்திருக்க உதவி செய்யும். இன்று மட்டுமல்ல, வேண்டியதெல்லாம் இவர்களுக்கு தாரும். இவர்கள் விரும்பின ஆசீர்வாதங்களை தாரும். வேண்டிய மட்டும் நீ அப்பத்தை கொடுத்திருக்கிறேன், நீர் வேண்டியது எங்களுக்கு தந்திருக்கிறேன். என் மக்கள் இன்று முதல் ஒரு குறைவில்லாமல் நிறைந்து வாழ உதவி செய்யும். இந்த அப்பத்தை இரத்தத்தை ஆண்டவர் புசிக்கும் பொழுது சுகமடையட்டும், பலனடையட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.